ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எந்த மொபைல் ப்ரோ வாங்க. இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா எந்த மொபைல் வாங்கினா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதுவும் மெயினாக அந்த குவைத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மெயினாக குவைத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், மெயினாக குவைத் சம்மந்தமாக என்னென்ன விஷயம்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேட்ருக்குள்ளே வரேன். என்ன அப்படின்னா, குவைத்தில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் நமக்கு இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ குவைத்தில் எனக்கு தெரிஞ்சு இங்கே வீட்டு டிரைவராக இருக்காங்க, இல்லை இனி எதர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் குவைத்துக்குள்ளே வந்ததோட மொபைல் ஐடிங்கிற ஒரு விஷயம் மஸ்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மொபைல் ஐடி என்னத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுவும் அந்த மொபைல் ஐடிலாம் எது இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக குவைத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் NFC சப்போர்ட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குவைத் வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஐடி ஆப்ஸ், அதாவது குவைத் மொபைல் ஐடி, சாஹல், அதுக்கப்புறமா அந்த பேங்க் வெரிஃபிகேஷன் மெசேஜ்லாம் இருக்குல்ல அது, அண்ட் குவைத் கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜாக இருக்கட்டும், ரிலேட்டடாக எந்த மெசேஜ் வரதாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மஸ்ட் நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த NFC. இந்த NFC இருந்தால் தான் நமக்கு பேங்க் சைடில் இருந்து இருக்கட்டும், இப்போது சிம் வாங்குறதுக்கு கூட இந்த NFC ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் குவைத்தில் இருக்கிற நீங்கள் லோ பட்ஜெட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை பட்ஜெட்டில் நான் ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயினாக இந்த வீடியோவில் அப்படி NFC சப்போர்ட்டோட என்ன ஃபோன் வாங்கலாம்னு சொல்கிறதுக்கு தான் நானே வந்திருக்கேன். ஆண்ட்ராய்டில் என்னென்னவோ பல மாடல்ஸ் இருக்குது, பட் இந்த சாம்சங் தான் ஆண்ட்ராய்டோட டாப். நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு சஜஷனாக நான் இந்த சாம்சங் சொல்லுவேன். அண்ட் 5G சப்போர்ட் வித் NFC-யோட வேணும் அப்படின்னா இந்த A17 5G நான் இன்னும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோலையும் இதோட ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபோன் நம்மளுக்கு டெய்லி யூஸுக்கு காம்பேக்டாக இருக்கும். அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் பின்னாடி பேக் சைடில் ஒரு மாதிரியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் டிஸ்பிளே. அண்ட் இது மட்டும் கிடையாது, இந்த டிஸ்பிளே வந்து நம்ம வெளிச்சத்தில், அதாவது இருட்டில் இருந்து பார்த்தா என்ன தான் லைட் வெளிச்சமாக இருந்தாலும் தெரிஞ்சிடும், பட் குவைத்தோட சன்லைட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த சன்லைட்டில் இருந்து நம்ம டிஸ்பிளே பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டான ஒரு லெவலில் தெரியுது. இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகுன்னா, அந்த மேப் பார்த்து கார் டிரைவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இது. அண்ட் டிஸ்பிளே தாண்டி வேறு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் கேமரா. எங்களை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே ஃபோன் வாங்குறோமோ இல்லையோ, இங்கே போய் இந்த திங்ஸை வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்காச்சும் கேமரா கிளாரிட்டியாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக கேமரா. ஸோ பேக் சைடில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேமராவில் மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சலும், அண்ட் ஒயிட் கேமரா வந்து 5 மெகா பிக்சல், அண்ட் மேக்ரோவுமே இருக்குது. மேக்ரோ 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 3 கேமராவாக பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. அண்ட் இது மட்டும் இருந்தால் போதுமா? செல்ஃபி எடுக்கிற எங்களுக்குலாம் நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, செல்ஃபி கேமராவா இதில் வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா. அண்ட் மெயினாக நமக்கு எல்லாருக்கும் மொபைலில் தேவையான விஷயம், ஒன்று ஃபோன் பேசணும், ஃபோன் ஹேங் ஆகக்கூடாது, 2வது கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ கால் பேசுகிறதுக்கும், 3rd ஒன் பேட்ரி பேக்கப். இந்த பேட்ரி பேக்கப் இருக்க ரொம்ப முக்கியம். இதோட பேட்டரி வந்து 5000 mAh வித் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன கொடுப்பாங்கன்னா, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஓப்பன் பண்ண கையோட உள்ளே ஒரு ஃபோன் இருக்கும், அண்ட் தென் இதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்கும், அண்ட் நம்ம எப்போதும் கிழிச்சு போடுற ஒரு பேப்பர் ஒர்க் உள்ளே வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த 5000 பேட்டரியே நமக்கு போதுமானது தான். ஏன்னா நமக்கு ஒரு நாள் காலைல சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் வந்துட்டாலே போதும், கண்டிப்பாக இது வந்துடும். அண்ட் இதில் மெயினாக பர்ஃபார்மன்ஸ் சைடில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா சிப்செட் Exynos 1330 கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இதில் வந்து மெயினாக 5G சப்போர்ட்டுமே இருக்குது, அண்ட் NFC சப்போர்ட்டுமே இருக்குது. நான் மெயினாக NFC எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, குவைத்தில் ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா
கொஞ்சம் காசு கூட போட்டாச்சும் NFC சப்போர்ட் மொபைல் எடுத்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி பேங்க்கு அண்டு அப்படியே போக போக நெக்ஸ்ட் விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட் மொபைல் தான். சரி, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வரேன். அண்ட் இந்த ஃபோனில் வந்து இன்னும் அதிகமாக ஒரு ஒர்த்தான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து மெயினாக IP54 கொடுத்துருக்காங்க. ஸோ IP54 மீன்ஸ் தண்ணியில் போட்டு ஆட்டவா அப்படின்னு கேட்காதீங்க, கிடையாது. அண்டு வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் எப்படின்னா நம்ம சும்மா லைட்டாக கையில் ஒரு ஈரத்தோட ஃபோனை ஹேண்டில் பண்ணுறோம், லைட்டான சாரல் படுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அண்ட் இதுக்காக தண்ணியிலலாம் முக்கிய ஆட்டிடாதீங்க, ஃபோனு மண்டையை போட்டுரும். அண்ட் இதோட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 128GB மெமரி அண்ட் 6GB RAM 128GB மெமரி அண்ட் 8GB RAM 128GB மெமரின்னு சொல்லிட்டு இந்த 3 வேரியண்ட்டில் தான் ஃபோன் வருது. 128GB நமக்கு போதுமானது தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இங்கே அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்க போகிறது கிடையாது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி நான் பார்த்த வரைக்குமே வெளிநாட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே 2 ஃபோன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதிகமாக இதில் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம், ஜஸ்ட் இது ஒரு அடிஷ்னல் மொபைலாக தான் வச்சுக்கிறதுக்கு வாங்குவாங்க. மெயினான ஃபோனாக வச்சுருந்தாலும் 128GBங்கிறதே நமக்கு போதும் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி கார்டு வேணுங்கனாலும் நம்ம அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டுக்கு வீடியோ கால் பேசுகிறதுக்கு அண்டு இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த மாதிரியான விஷயம், டிக்டாக் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான மொபைலாக தான் இருக்கும். இல்லை நான் கேமிங் போகிறேன் அப்படின்னா கேமிங் பொறுத்த வரைக்கும் நார்மலான கேம்லாம் விளாட்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த PUBG, COD இந்த மாதிரியான ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தாங்காது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் பட்ஜெட்டில் நார்மல் யூஸ்க்குள்ளது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம், அண்டு வயசானவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சில பேர் மொபைல் தான் வந்து ஒரு இப்படி சொல்கிறதா, எனக்கெல்லாம் மொபைல் தான் வந்து ஒரு உள்ளங்கை மாதிரி. ஸோ என்னால் மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைலாக குவாலிட்டியான மொபைல் இல்லைனா என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அண்ட் என்னால் அடுத்தடுத்த விஷயம் பண்ண முடியாது. எனக்கு மொபைல் ஸ்பீடாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மொபைல் செட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. கொஞ்சம் ஹை பட்ஜெட் போனீங்கன்னா தான் அது உங்களுக்கு செட் ஆகும். இது எல்லாமே ஒரு லோ பட்ஜெட்டில் 5G வித் NFC சப்போர்ட்டோட இருக்கிற மொபைல் தான் இது. அண்ட் இதோட சாஃப்ட்வேர் சைட் போனோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டு பாரபட்சமே பார்க்காம 6 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு போதுமானது தான். அண்ட் இந்த ஃபோனோட கலர் என்னென்ன கலர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், சில்வர் அண்ட் பிளாக் கலரில் வருது. ஸோ இது நல்ல நம்ம ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரீமியம் அண்ட் லக்ஸூரியாகவே இருக்குது. நல்லா இருக்குது ஃபோனு, நல்ல பெரிய டிஸ்பிளேயோட. ஸோ நிறைய பேர் குவைத்தில் எந்த மொபைல் நான் எடுக்கலாம் பட்ஜெட்டில் அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த மொபைலை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. இது குவைத்தில் இருக்கிற நம்ம மக்கள் கம்மி ரேட்டில் ஃபோன் கிடச்சா போதும் சைனா மேட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காகவே இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா காசை நீங்கள் வேஸ்ட்டாக கரியாக்க வேணாம். இப்போ இந்த ஃபோனோட பட்ஜெட் என்னடா இருக்கும், எப்படியும் ஒரு 60 நாள் 70 நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க, கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஃபோனோட பட்ஜெட் 48KD to 52KDக்குள்ளே தான் இருக்கும். என்னடா இதுலேருந்து இதுக்கு சொல்கிறியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஒரு இடத்துலையுமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை, அண்ட் இதுக்கு கீழே இருக்கிறதுக்கு வேணால் பாசிபிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் யாராச்சும் இந்த ஃபோனை வாங்கிட்டு போய் இதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபோனையும் புதுசு தான். ஸோ அதை வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு 45KDக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் குவைத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ் அண்ட் எக்ஸைட், பெஸ்டல், யூசிஃபி, யூரிகா இந்த மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் சம்டைம்ஸ் ஆஃபர்ஸ் போட்டாங்கன்னாலும் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் இந்த ஃபோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கடையில் ஃபோன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. வர நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நான் இதுக்கு கவர் அண்ட் ஸ்டிக்கர் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இது என்னோட சப்ஸ்கிரைபருக்காக. அண்ட் இந்த மாதிரியான ஒரு கேஜெட்டிங் ரிவ்யூ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது என்னோட 2வது 3வது டெக் ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ட்ரெக் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி சொல்லணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிவ்யூ போடுறேன். அண்ட் இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஃபோன் இப்போதைக்கு புதுசு என் கடையில் இருக்கிறது, அதனால தான் இதை பிரித்து உங்களுக்கு காட்ட முடியல. நான் கிட்டத்தட்ட இதை நிறைய கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கேன். பட் பில்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோனு இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன அப்படின்னா ப்ளூ அண்ட் சில்வர், இது ரெண்டுமே கலர் செம்மையாக இருக்கும். அண்டு இந்த ஃபோனை பற்றின ரிவ்யூ நீங்கள் இன்னும் நல்ல ஒரு கிளியர் வீடியோவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே போய்ட்டு கிளியர் ரிவ்யூன்னு போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது எல்லாமே NFC சப்போர்ட் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான மொபைல்னா இந்த சாம்சங் கேலக்ஸி A17 5G தான். ஸோ குவைத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. யாராச்சும் லோ பட்ஜெட்டில் எனக்கு சூப்பரான ஃபோன் வேணும்னாங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் திஸ் ஒன். ஸோ மறக்காமல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கேஜெட்டோட அண்ட் சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய், see you. நானும் vlogger.